அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல். சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, யூடியூப்ல வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியரா தெரியும். ஸோ இந்த வீடியோவுல பர்ட்டிகுலரா நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎன் செட் எக்ஸாம் அப்ளை பண்ணாதீங்க. கொஞ்சம் அப்ளை பண்ணிருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு 15/5/2024 மாலை 5 மணிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிடணும். இந்த வெப்சைட்ல ஓகேங்களா? மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியோடைய அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு 15/5/2024க்கு மாலை 5 மணிக்கு முன்னாடியே வந்து நீங்கள் டிஎன் செட் எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அவங்க ஜூன் மந்த்து வந்து எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜூன் மந்த் வந்து எக்ஸாம் வைக்கக்கூடிய பாசிபிலிட்டி மிக குறைவு. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்ஐஆர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிஎஸ்ஐஆர் நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்து எண்டில் வந்து எக்ஸாம் இருக்குது. ஸோ நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய இந்த எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 எக்ஸாமும் வந்து யார் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா த நேஷ்னல் டெஸ்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் வந்து இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைன் மோட் அது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நேஷ்னல் டெஸ்ட் ஏஜென்சி ஃபஸ்ட்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா சிஎஸ்ஆர் நெட்டு அதுக்கப்புறமா தான் நமக்கு டிஎன் செட் எக்ஸாம் வரும். ஸோ மேபி வந்து உங்களுக்கு டிஎன் செட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ஜூலை மந்தில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டிஎன் செட் எக்ஸாம் அப்ளை பண்ணாதீங்க. கொஞ்சம் 15/5/2024க்கு முன்னாடியே மாலை 5 மணிக்கு முன்னாடியே வந்து அப்ளை பண்ணிடுங்க. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன் செட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், காலேஜ் டிஆர்பிக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். மேபி ஒருவேளை காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் கூட நமக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ கடந்த ஒரு 5 வருடங்களுக்கு அப்புறமா தான் டிஎன் செட் எக்ஸாம் வந்து கொண்டு வராங்க. ஸோ டிஎன் செட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய ரிசல்ட் வந்த பின்னாடி அதுக்கப்புறமா கூட காலேஜ் டிஆர்பிக்கு உண்டான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சப்போஸ் அதுக்கு முன்னாடியே கண்டக்ட் பண்ணாங்கன்னா என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா யாராவது ஒரு ஆள் வந்து கேஸ் கண்டிப்பாக ஃபைல் பண்ணிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 இயர்ஸுக்கு அப்புறமா இப்போ தான் டிஎன் செட் எக்ஸாம் கொண்டு வரீங்க. ஸோ இது ரிசல்ட் வந்த பின்னாடி தான் நீங்கள் காலேஜ் டிஆர்பி வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து சென்னை உயர்நீதிமன்றமே வந்து சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஎன் செட் எக்ஸாம் ரிசல்ட் வந்த பின்னாடி தான் உங்களுக்கு காலேஜ் டிஆர்பிக்கு உண்டான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ காலேஜ் டிஆர்பிக்கு உண்டான எக்ஸாம் டேட்டு கூட நமக்கு கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ இந்த சூழ்நிலையை வந்து கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஸோ டிஎன் செட் எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மேஜர் பேப்பர் தான். ஆல்ரெடி நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா ஒரு 60% சிலபஸ் அதிலேயே கவர் ஆயிரும். எக்ஸ்ட்ரா ஒரு 40% சிலபஸ் தான் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ டிஎன் செட் எக்ஸாம் சிலபஸும் காலேஜ் டிஆர்பிக்கு உண்டான சிலபஸும் சேம் சிலபஸ் தான். ஸோ அப்ளை பண்ணாதீங்க. அப்ளை பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த டிஎன் செட் எக்ஸாம் டேட்டு நமக்கு ஜூலை மந்தில் எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி காலேஜ் டிஆர்பிக்கு உண்டான எக்ஸாம் டேட்டும் கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ அப்ளை பண்ணாதீங்க. அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாம் இப்போ தான் சார் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய நேமு கரெக்டாக என்ட்ரி பண்ணிங்க. உங்களுடைய ஃபாதர் நேமு, மதர் நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி இருக்குது 10th சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் பேசிக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் ஓகேங்களா? உங்களுடைய அட்ரஸ்ஸு இது 2வது. 3வதா வந்து வரும்போது வந்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் என்னான்னு சொல்லி கேட்பாங்க அவ்வளோதான். உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் என்னான்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜியில் வந்து உங்களுடைய மார்க் இருக்குது இல்லையா? ஸோ அதனுடைய பர்சன்டேஜ் தான் இந்த இடத்துல கேட்பாங்க. ஸோ டோட்டல் மார்க் வந்து நீங்கள் கவுண்ட் அவுட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய மேஜர் பேப்பர் எது எதுன்னு பார்த்துட்டு டோட்டல் மார்க் வந்து எவ்வளோன்னு வரும்னு பாருங்கள். அதில் வந்து ஓவரால் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கிறீங்க ஓகேங்களா? அதே மாதிரி தான் பிஜிக்கும் வந்து பர்சன்டேஜ் தான் கேட்பாங்க. ஸோ இது மட்டும் நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு யூஜி வந்து நீங்கள் எங்கே படிச்சீங்க, பிஜி வந்து எங்கே படிச்சீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ப்ளஸ் வந்து சிக்னேச்சர் இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி மெத்தடில் வந்து இருக்கணும் ஓகேங்களா? ஜேபிஜி மெத்தடில் இருக்கணும். மினிமம் வந்து ஒரு 4 கேபியிலேருந்து ஒரு 30 கேபிக்குள்ளே தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த கேபி வந்து அளவு வந்து கண்டிப்பாக வச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோடைய பிடிஎஃப் வேணும். இது வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஓகேங்களா?
ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது பிடிஎஃபாக இருக்கணும். ஃபோட்டோ சிக்னேச்சருங்கிறது ஜேபிஜி மெத்தடில் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இதுக்கு உண்டான ஃபீஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி ரூ. 2500, அதர் கேட்டகரி ஓபிசியில் வரக்கூடியவங்களுக்கு 2000, அதர் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 800, தேர்ட் ஜென்டருங்களுக்கு நோ ஃபீஸ். ஓகேங்களா? ஸோ ஃபீஸுங்கிறது இந்த இடத்துல வந்து ரொம்ப ஹையஸ்ட் ஃபீஸு தான். ஸோ தயவு செஞ்சு அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிடுங்க. எதுக்காக மறுபடியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேட் வந்து 30ஆம் தேதியே வந்து இந்த டிஎன் செட் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு 15 நாள் வந்து எக்ஸ்ட்ரா டேட் எதுக்காக குடுக்குறாங்க அப்படின்னா, மினிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. மெயின் ரீசனே வந்து இந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஹையஸ்ட் ஃபீஸா இருக்கிறதுனால, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் பெர்சன்ட் மட்டுமே வந்து இந்த டிஎன் செட் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ ஒருவேளை மினிமம் நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா பார்க்கும்போது, அதில டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்ட்ரென்த்துங்கிறது கம்மியா இருக்கும். நமக்கு வந்து ஈஸியா ஒரு வேள கட் ஆஃப் மார்க் வந்து அச்சீவ் பண்ண முடியும். டிஎன் செட் கிளியர் பண்ண முடியும். ஸோ இவ்வளவு ரீசன் வந்து இருக்கு. ஸோ அப்ளை பண்ணாதீங்க. வருகின்ற 15/5/2024 மாலை 5 மணிக்குள்ள அப்ளை பண்ணிருங்க. மறக்க வேண்டாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.